நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் யூடியூப் சேனலுக்காக வேண்டி இன்றைக்கி 365வது பகுதியாக போய் தரிசனம் பார்க்க கிடைச்ச ஒரு ஸ்தலத்தை பற்றி தான் நான் இதில் போட போகிறேன். சமீபத்தில் போன வருஷம் 2023 இந்தியாவுக்கு வந்திருந்தபோது நவம்பர் மாதத்தில் ஹைதராபாடில் இருந்தேன். அந்த ஹைதராபாடை சுற்றி இருக்கிற கோவில்கள் ஒரு 30-40 கோவில்களை போய் பார்க்குற பாக்கியம் கிடச்சிது. ஆனால் நிறையா கோவில்கள் மகாவிஷ்ணுக்கு உண்டானதோ இல்லாட்டி அம்பாளுக்கு உண்டானதோ இல்லாட்டி நரசிம்மருக்கு உண்டானதாகவே இருந்தது. அந்த மாதிரி அன்றைக்கி காலையிலேருந்து அப்படியே கோவில்களை பார்த்துட்டு வரும்போது சாயங்காலம் என்னோடய சாரதி இந்த இடத்துல ஒரு கோவில் இருக்க போய் பார்க்கலான்னா முக்கால்வாசி கோவில்களும் மலை மேலே தான் இருந்தது. அந்த மாதிரி இது ஒரு மலை, அழகான சின்ன திருப்பதி மலை மாதிரி இருக்குது. அழகாக சுற்றி போகிற மாதிரி நடப்பாதையும் இருந்தது, படிக்கட்டும் இருந்தது. அந்த கோவிலுக்கு போனது அன்றைக்கி ஒரு கார்த்திகை மாத சோமவாரம். இந்த ஸ்தலத்துக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு ஆச்சரியத்தக்க வகையில் அந்த கோவில் சிவன் கோவில் அப்படிங்கிறதே தெரிஞ்சது. அங்கே என்னை கூட்டுண்டு போனவருக்கும் அவர் நிறையா பேரை கூட்டுன்னு வந்திருக்காராம். அவர் கோவிலுக்குள்ளெல்லாம் வந்தது இல்லையா. நான் வெளியில் சிவன் கோவில் சொல்லும்போது, அப்படியா நான் பார்த்ததில்லை, நானும் போய் சிவனை தரிசனம் பண்ணிட்டு வரேன்ட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தார். அந்த கோவிலை பற்றி தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். இந்த கோவிலில் நம்ம போன ஜென்மத்தில் செஞ்ச நம்மளோட இந்து சம்பிரதாயத்தில் நம்ம நம்பிக்கை இருக்குது. நமக்கு பூர்வ ஜென்ம 7 ஜென்மங்கள் இருக்குது, மறுபிறப்பு இருக்குது, எல்லாத்துலேயுமே நமக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் போன ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் இல்லை தப்புகளால் நம்ம இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படுறோம். எது நல்லது பண்ணாலும் நல்லது நடக்கலைன்னு நினச்சி மன வருத்தப்படுறவா கண்டிப்பாக தரிசனம் பண்ண வேண்டிய கோவில் இந்த ஸ்தலம்தான் அப்படிங்கிறது இந்த கோவிலுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சினேன். இந்த கோவிலுக்கும் ராமாயணத்துக்கும் தொடர்பு இருக்குது. ராமராவண யுத்தத்துக்கு அப்புறமா, ராவண வதத்துக்கு அப்புறமா சீதையை கூட்டுண்டு அயோத்திக்கு போகணுன்ட்டு ராமர் வரார். ராவணன்கிற ஒரு பிராமணனை ஹத்தி பண்ணினபடியா, அதாவது கொலை பண்ணினபடியா ராமருக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம் நீங்கணும்னு சொல்லிட்டு அவர் ராமேஸ்வரத்தில், அப்புறம் நம்ம தெற்கு பகுதியில் பார்த்தேன்னாக்கா தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் 108 சிவாலயம்னு பாபநாசம்னு ஒரு இடம், அங்கெல்லாம் ராமர் சிவனை வச்சு பூஜை பண்ணியிருக்கார். அந்த ஸ்தலத்துலலாம் ராமலிங்கேஸ்வரருங்கிற பேரில் சுவாமி இருக்கார். அந்த மாதிரி இந்த ஸ்தலத்துக்கு வராராம். வரும்போது இங்கே இருக்கிற இந்த மலை மேலே ஏறும்போது அவ்வளவு அமைதியாக இயற்கை சூழலோடு இருக்கிறத பார்த்தோன்னு ராமருக்கு மனசு அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுறதான். அப்போ நினைக்கிறாராம், இந்த ராவணனை கொன்ன பாவம் தீக்கிறதுக்கு இங்கே நாம் ஏன் ஒரு சிவனுக்கு பூஜை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாராம். அது நினச்சிட்டு அங்கேயே இருக்காராம். இப்போது இந்த காலத்துலேயே அந்த மலை மேலேருந்து பார்த்தேன்னா இயற்கை சூழ்நிலையோட கீழெல்லாம் வீடுகள்லாம் வந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல இல்லை, நிறைய லைட்டெல்லாம் போட்டிருக்கு. ஆனாலும் வளர்ச்சி இருந்தாலும் இப்போவும் அந்த ஒரு அமைதியும் மனசுக்கு ரம்மியமான சூழ்நிலையுமா இருக்குது. அப்போது ராமர் காலத்தில் யோசித்து பாருங்க, எவ்வளோ அந்த வனம் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மன அமைதியை கொடுக்கக்கூடிய இடமா இருந்திருக்கும்னு கற்பனை பண்ணி பார்க்க முடியறது. இந்த உடனே ராமர் என்ன பண்ணுறாராம், அனுமாரை பார்த்து தனக்கு லிங்கம் வேணும் பூஜை பண்ணுறதுக்குன்னு கேட்குறாராம். அந்த மலை மேலே எக்கச்சக்கமான முனிவர்கள்லாம் ரிஷிகள் எல்லாரும் தபஸ் பண்ணிகிட்டு இருந்தாலாம். அவள் எல்லாரும் மனுஷ ரூபமாக பிறந்த ராமருக்கு சிவபூஜை பண்ணுறதுக்கு நல்ல நாள், முகூர்த்த நேரம் எல்லாத்தையும் எடுத்து கொடுக்குறாளாம். உடனே அனுமாரும் புறப்பட்டு காசியில் போய் சிவலிங்கத்தை எடுத்துகிட்டு வரலான்ட்டு போகிறார். ஆனால் காசியில் போன உடனே நிறையா லிங்கங்கள் இருக்குது. எந்த லிங்கத்தை எடுக்கிறது, இதை எடுக்கிறதா தொடுக்கிறதா தெரியலன்ட்டு கர்ணன் சொன்ன மாதிரி அனுமாரும் கர்ணன்கிட்ட இவர் துரியோதனன் முத்துக்களை எடுக்கதோ
தொடுப்பதோன்னு சொன்ன மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எல்லா சிவலிங்கத்தையும் பார்த்துட்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சிவலிங்கங்களை தூக்கிண்டு வராராம். ஆனால் அவர் அந்த நூற்றுக்கணக்கான சிவலிங்கங்களை தேடி எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே இங்கே முகூர்த்த நேரம் போகிற மாதிரி ஆயிடுறது. அப்போ ராமர் கண்டிப்பாக பூஜை பண்ணியே ஆகணும்னு நினைக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே ஈசனே ராமரோட பக்தியை மெச்சி நேரில் வந்து ஒரு சிவலிங்கத்தை கொடுக்குறாராம். அது சுயம்பு லிங்கம், அதாவது ஈசனோட கையிலேருந்தே வந்து அந்த லிங்கத்துக்கு ராமர் பூஜையை பண்ணிடுறார். அதனால் இங்கே இருக்கிற சுவாமி பேர் ராமலிங்கேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு தான் ராமர் பூஜை பண்ணின லிங்கம். அதுக்கப்புறமா அனுமார் வரார். அனுமார் வந்துட்டு ஒரு புஸ்தகத்தில் படித்தேன் 101 லிங்கங்களை எடுத்துன்னு வந்தார்னு. அந்த மாதிரி எல்லா லிங்கத்தையும் கொண்டு வந்து காட்டும்போது இல்லை பூஜை முடிஞ்சிருத்து நேரம் ஆயிடுத்துன்னு சொன்ன உடனே அனுமாருக்கு ரொம்ப கோபம் வந்துடுறதான். தான் கொண்டு வந்த அந்த லிங்கங்க எல்லாத்தையுமே வாலில் சுருட்டி தூக்கி போடுறாராம். அது அந்த மலைப்பகுதியில் எல்லா இடத்துலையும் செதறி போய் விழுந்துடுறது. அப்போ அவர் கோபமாக இருக்கார். தெரிஞ்ச உடனே ராமர் வந்து அவரை சமாதானப்படுத்தி சொல்கிறாராம், பூஜை நேரம் போயிடுத்தேங்கிறதுக்கோசரம் தான் நான் பூஜை பண்ணினேன். ஆனாலும் நீ கொண்டு வந்த அந்த லிங்கங்களும் இங்கேயே இருக்கட்டும். வர்ற ஜனங்கள்லாம் அதுக்கு கண்டிப்பாக பூஜை பண்ணுவா. இந்த மலை நீ வந்து கேசரிங்கிற வாளுக்கு பிறந்தவர், கேசரி ராஜாவுக்கு பிறந்தவர் நீ. அதனாலே கேசர ராஜா வம்சத்தில் உன்னோட வம்சம் சார்பாகவே இந்த மலையோட பேர் இருக்கட்டும்னு அருள் புரிகிறேன்னு சொன்னாராம். அதனால் இந்த மலைப்பகுதி வந்து கேசர குட்டா, அப்படி கேசரி குட்டா அப்படின்ட்டு, கேசரிங்கிறது இவர் அனுமாரோட அப்பா, அவரோட மலையோட வந்தபடியாக கேசரி குட்டா அப்படின்னு சொல்லி மாறி இன்னைக்கு அது மருவி கீசர குட்டா அப்படின்ட்டு ஆயிடுத்து. இந்த கீசர குட்டாங்கிறது வந்து எந்த இடத்துல இருக்குன்னு கேட்டேன்னா, ஹைதராபாத்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா அந்த இடத்துல, இப்போ வந்து ஹைதராபாத்ங்கிறது வந்து தெலுங்கானா மாவட்டம், அந்த தெலுங்கானா மாநிலம். அந்த தெலுங்கானா மாநிலத்தில் இந்த பகுதியோட பேர் வந்து ரெங்காரெட்டி மாவட்டம்னு. இந்த ரெங்காரெட்டி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீசரகுட்டான்ட்டு இன்னைக்கு அழைக்கப்படக்கூடிய கேசரி குட்டா, அதில் தான் மேலே இருக்கார். போனோம்னா விஸ்வரூப தரிசனம் கொடுக்குற மாதிரி பெரிய அனுமார் நின்றுட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறது. ஏகப்பட்ட குரங்குகள் அந்த மலையில் அப்படி துள்ளி குதிச்சு விளையாடின்னு இருக்கு. இங்கே வந்து பார்த்தோன்னா பெரிய கோபுரம், அந்த உள்ள வடக்கு வாசல் வழியாக தான் உள்ளே நுழைய வேண்டியிருக்கு. நுழைஞ்சிட்டு உள்ள வடக்கு வாசல் வழியாக போயிட்டு உள்ளே போனோம்னா கிழக்கு வாசலில் 5 நில கோபுரத்தோட சுவாமியோட சன்னதி இருக்குது. வெளிமண்டபத்தில் நின்ன கோலத்தில் அம்பாள் நிற்கிறா. அந்த அம்பாள் வந்து பவானி, அப்புறமா சிவதுர்கை 2 அம்பாள் இருக்கிறத பார்க்க முடியறது. இந்த ஸ்தலத்தில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, இந்த மலை மேலேயும் நம்மளால் லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதியை பார்க்க முடியறது. அப்போது விஷ்ணுவையும் ஈசனையும் 2 பேரையும் சேர்த்து ஒரே மலையிலேயே தரிசனம் பார்க்குற பாக்கியமும் கிடச்சது. அதை தவிர சீதையோடு சேர்ந்து நமக்கு அருள்பாலிக்கிற ராமரோட சன்னதி, அப்புறம் பிள்ளையார் முருகருக்கு தனித்தனி சன்னதிகள் இருந்தது. இந்த கோவிலில் வந்துட்டு மகா சிவராத்திரி, பிரதோஷம், அமாவாசை இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கிறது பூஜைகள்லாம் அப்படின்னு. நான் போன நேரம் கார்த்திகை மாத சோமவாரம்ங்கிறபடியாக அன்னைக்கும் கூட்டம் எக்கச்சக்கமாக இருந்தது. இந்த கோவிலில் இந்த இதை தாண்டி வெளியில் வரும்போது, இந்த கோபுரத்தை தாண்டி வெளியில் வரும்போது பார்த்தோங்கன்னா தனி சந்நிதியில் ஒரு மரம், பெரிய மரம் இருக்குது. அந்த இடத்துக்கிட்ட பார்த்தோன்னா ஆஞ்சநேயர் சந்நிதி பெருசாக இருக்கிறதையும் தரிசனம் பார்க்க முடிஞ்சது. இந்த சந்நிதியில் வந்துட்டு இங்கே இருக்கிற தீர்த்தத்தோட பேர் வந்து
தீர்த்தம் இருக்குது. இங்கே வந்து பவானியும் சிவதுர்கியும் தான் அம்பாளாக இருக்கா. இந்த கோவிலில் வந்துட்டு காத்தால 5 மணிலேருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும், சாயங்காலம் 3 மணிலேருந்து ராத்திரி 7 வரைக்கும் திறந்திருக்கும் அப்படின்னா. ஆனால் கார்த்திகை சோமவாரம்ங்கிறபடியாக நான் போன போது 7:30 மணிக்கும் அந்த மலை மேலே நான் சுவாமியை பார்க்குறேன். இது கடந்தது. வாசலில் கொடிமரம் இருக்குது, நந்தி மண்டபம் இருக்குது. அதை தாண்டிட்டு உள்ளே போனேன்னா தான் 2 பக்கமும் துவாரகபாலர்கள் இருக்கிற மாதிரி இருந்து, அங்கே கருவறையில் ராமலிங்கேஸ்வரர் நமக்கு அருள் பாலிக்கிறார். அதுக்கப்புறமா இந்த முருகர் வந்து வள்ளி தேவி யானையோடு சேர்ந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இந்த ஸ்தலத்தை வந்துட்டு முதல்ல கட்டினது யார் இந்த கோவிலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நவாப் ராஜா கிட்ட மந்திரியாக இருந்தாலாம் 2 பேர். அக்கண்ணா மாதண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்தாலாம். இவா 2 பேர் தான் இந்த கோவிலையே கட்டினா அப்படிங்கிறதும், அதுக்கு உண்டான கல்வெட்டுகள்லாமும் இந்த இடத்துல நிறைய இருக்குது. இந்த கோவிலில் வந்து கேட்டதை கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய சுவாமி இவர் அப்படின்னும் சொல்லப்பட்டது. கண்டிப்பாக யாருக்கெல்லாம் தெலுங்கானா போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதோ, ஹைதராபாத் போகிற சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ, ஹைதராபாத்லேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய கீசரகுட்டான்ட்டு கேட்டாலே எல்லாருக்குமே தெரியறது. அந்த கோவிலையும் போய் பார்த்து இறைவனோட அருளை பரிபூர்ணமாக பெறணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.